மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கல்லீரல் புற்றுநோயின் ஆரம்பகட்ட அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றிய பதிவு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜனுடைய மகள் பவதாரணி அவர்கள் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்தார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ஏற்பட்ட புற்றுநோயினுடைய தீவிரத்தன்மை 4ஆம் கட்டத்தை தாண்டிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவரை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற நிலைமையும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. 4ஆம் கட்டத்தை கடந்த இந்த புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க தான் ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிகிட்டு போன நிலையில் சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உயிரிழந்தார் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தியை தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மக்களிடம் கல்லீரல் புற்றுநோய் சார்ந்த போதிய விழிப்புணர்வு இல்லைன்னே சொல்லலாம். சரி, ஒருவருக்கு கல்லீரல் புற்றுநோய் ஏற்பட்டால் அதனோட ஆரம்பகட்ட அல்லது 2ஆம் கட்ட அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை ஒரு லைக் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம். கல்லீரல் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறது ஒரு கொடுமையான நோய். உலகளவில் ஆண்டுக்கு 8 லட்சம் மக்களுக்கு மேல் இந்த கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மக்களின் அதிக இறப்புக்கு கல்லீரல் புற்றுநோயும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. கல்லீரல் புற்றுநோய் என்றால் என்ன? புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர்னு பார்த்தா இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புற்றுநோய்ங்கிறது செல்களில் உருவாகக்கூடிய ஒரு விதமான அபரிமிதமான வளர்ச்சியை தான் புற்றுநோய்னு சொல்கிறோம். புற்றுநோயில் பல வகையான புற்றுநோய்கள் இருக்குது. கல்லீரல் உருவாகும் புற்றுநோய்க்கு ஹெப்டோ செல்லுலார் கார்சினோமோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த புற்றுநோய்க்கு இந்த பேர் கொண்ட புற்றுநோய் கல்லீரல் உயிரணுவில் உருவாகுது. இதில் முக்கியமாக கல்லீரலில் உருவாகிற புற்றுநோயை விட மற்ற உள் உறுப்புகளில் உருவாகும் புற்றுநோய் கல்லீரலுக்கு பரவுது. மற்ற இடங்களில் இருந்து கல்லீரலுக்கு பரவக்கூடிய புற்றுநோய் தான் அதிகம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்பகம், நுரையீரல், பெருங்குடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதி உறுப்புகளிலிருந்தும் புற்றுநோய் கல்லீரலுக்கு பரவுனா அதுக்கு பேர் மெட்டாஸ்டேட்டிக் கேன்சர்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க நம்ம அறிவியலாளர்கள். இது பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க நோய் தாக்கம் தெரியாமலேயே பல ஆண்டுகள் உயிர் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. இது ஆச்சரியமான உண்மை என்னென்னா, பல இறப்புகள் கல்லீரல் புற்றுநோய் தான் அப்படின்னு தெரியாமையே சில பேர் இறந்து போயிடுறாங்க. ஏன் அவர்கள் இறந்தார்கள் என்ற ஆய்வை மறுபடியும் செய்து பார்க்கும்போது தான் தெரியுது கல்லீரல் புற்றுநோயின் காரணமாகத்தான் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. சில அறிகுறிகளை வச்சு கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது கேன்சராக இருக்கலாம், இல்லை கல்லீரல் சார்ந்த வேறு நோயாக கூட இருக்கலாம். ஸோ அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வரிசையாக பார்க்கோம். முதலாவதாக மேல் வயிறு வலி, அதாவது மேல் வயிறுலேயே வலதுபுறமான மேல் வயிறு வலி, வயிறு வீக்கம், திடீர்னு எடை இழப்பு, பசி இல்லாமல் போகிறது, மஞ்சள் காமாலை உருவாக காரணமாகிறது, உடல் மஞ்சள் நிறமாக மாறுறது, எப்போதும் சோர்வாக இருக்கிறது, அடிக்கடி திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, இதெல்லாமே கல்லீரல் சார்ந்த நோயாக பார்க்கப்படுகிறது. புற்றுநோய் இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். சாதாரணமான கல்லீரல் சார்ந்த நோய்களாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த அறிகுறிகள் இருந்தால் சரியான மருத்துவரை சந்தித்து சரியான மருத்துவம் பார்க்க வேணும். இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை கேன்சர் இருக்குமோன்னு நினச்சிட்டு சுயமாக மருத்துவம் பார்த்துக்கூடாது. சுயமாக பார்த்துட்டு அது சம்மந்தமான மருந்துகள் எடுத்துக்கூடாது. ஏன்னா என்னென்ன தெரியாமல் ஒருவேளை மஞ்சள் காமாலை இருக்கலாம், அல்லது ஃபேட்டி லிவராக இருக்கலாம், அல்லது புற்றுநோயாக இருக்கலாம். எந்த நோயாக இருந்தாலும் என்ன நோயின்னு தெரிஞ்சுட்டு ஆரம்ப கட்ட நிலையிலேயே அதுக்கான மருத்துவத்தை பார்த்தா சீக்கிரம் வெளியே வர முடியும். இந்த கல்லீரல் சார்ந்த எந்த நோயாக இருந்தாலும் சரி, அல்லது கல்லீரல் புற்றுநோயாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு விரைவாக நாம் அதை கண்டுபிடிக்கிறோமோ அதை அந்த அளவுக்கு சீக்கிரம் குணப்படுத்த முடியும் அல்லது கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் எந்த நோயை கண்டும் நாம் பயப்பட தேவையில்லை. அந்த நோய்க்கான புரிதலை ஏற்படுத்திட்டு அப்படின்னா அந்த நோயிலிருந்து நாம் விரைவாக மீண்டு வர முடியும், குணமடைய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு முழுக்க தகவல் மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்துக்காக மட்டுமே நான் பதிவிடுறேன். சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் தகுந்த மருத்துவனுடைய ஆலோசனையை பெறுவது ரொம்ப நல்லது. அது சம்மந்தமாக நீங்கள் சிகிச்சை அளிச்சிட்டிங்கன்னா மனம் மற்றும் உடல் நலம் மேம்படைகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக உபயோகமானதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வைத்தீஸ்வரா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.